ஊடகவியலாளர்களும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எங்களை போன்றவரிடத்தில் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல அதிமுகவை முற்றாக முழுதுமாக நாங்கள் தாவேகாவில் இணைப்போம் என்று தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது என்றால் அவர்களையும் நீங்கள் இது சரியா, ஜனநாயகமா, அரசியல் அறமா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். ஆனால் சம்பந்தமில்லாமல் தாவேகாவும் இல்லாத அதிமுகவும் அல்லாத எங்களை போன்றவரிடத்தில் நீங்கள் எழுப்புகிற கேள்வி பொருத்தமில்லாததாக இருக்கிறது. அதான் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பதில் சொல்லணும். மூன்று கட்சிகள் குதிரை பேரத்திற்கான புகார் கொடுத்திருக்கிறாங்க. பாஜக, திமுக, அதிமுக சொல்லி கவர்னரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு மீதான விமர்சனம் அது உண்மையா இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்கிற நிலையை, அதற்கான சட்டத்தை கொண்டு வர அவர்கள் முயற்சிப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே அதனை நாம் டீலிமிட்டேஷன் பில் என்கிற பெயரில் கொண்டு வந்த போது திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து அதனை முறியடித்தோம். இப்போதும் அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். ஆனால் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை 20 பேரை அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றி அரசியல் சூதாட்டம் ஆடுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். நாடாளுமன்றத்திற்கு சென்றால்தான் இது குறித்து என்ன நிலை என்பது தெரிய வரும். என்றாலும் நாங்கள் இந்த முறையும் அந்த முயற்சியை முறியடிப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம்.